الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. وقال أيضا في آية أخرى الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل إلى آخر الآية. قال نبينا صلى الله عليه وسلم حياتي خير لكم مماتي خير لكم. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم. நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்க வைத்து அவ்வாறே வாழ வைத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நமது உயிரை விட மேலாக மதிக்கும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலே பிடிப்பு உள்ள அழுத்தமான மக்களாக ஆக்கி வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும். முதற்கண் எங்கு அழைக்கப்பட்டதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ் என்பதாக நன்றியினை புகழனையும் காணிக்கையாக ஆக்கி வைத்து அதற்கு காரணமாக இருந்த மஸ்ஜிதினுடைய சங்கைக்குரிய இமாம் ஹபீபுல்லா ஹசரத் குபலா அவர்களுக்கும் ஃபக்கீர் இஸ்மாயில் ஹசரத் அவர்களுக்கும் மற்றுமுண்டான இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள், கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகள், ஜமாத்தினர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் எனது உளம் கனிந்த உள்ளத்திலிருந்து வரும் துவாவினை காணிக்கையாக ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்னை பெருமைப்படுத்தி அழைத்ததற்கு உங்கள் எல்லோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்ற துவாவினை சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் ஆளும் காலமெல்லாம் உடல் நலத்தையும் மன நிம்மதியையும் நசீபாக ஆக்கி அருள் பாலித்து அவனை என்றென்றும் நின்று வணங்கக்கூடிய மக்களாக, கட்டுப்பட்டு வணங்கும் மக்களாக, ஆஃபியத்து சலாமத்தோடு ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் முடங்கிவிடாமல், நோய் நொடிகளில் முடங்கிவிடாமல், கைகால்கள் செயலிழந்து முடங்கிவிடாமல், சலாமத்தான ஆஃபியத்தான சிஹத்தான வாழ்வை நம் எல்லோருக்கும் நீடித்த ஆயுளோடு தருவதோடு விபத்துகள், ஆபத்துகள், கொன்று ஒழிக்கக்கூடிய கிருமிகளை விட்டும் நோய்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்து அருள் பாலிப்பானாக. இதை நடத்தும் நிர்வாகத்தினர், ஏற்பாட்டாளர்கள், உலமாக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாழ்நாளெல்லாம் பரக்கத்து செய்வானாக. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது உயிரினும் மேலானவர்கள், நமது உயிரை விட நெருக்கமானவர்கள். நமக்கு நம் உயிர் நெருக்கமாக இருக்கிறதோ இல்லையோ அதைவிட மிக மிக நெருக்கமானவர்கள். இதன் அகமையத்தை விளங்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் சொல்ல வரும் பொழுது லகத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியை நாம் பேசுவதற்கும் நபியை புகழ்வதற்கும் அல்லாஹ் காலம் காலமாக நபியின் புகழையும் நபியின் சொற்களையும் வரலாறையும் கேட்பதற்கு அல்லாஹ் காலம் காலமாக நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சொல்ல வரும் பொழுது உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி உண்டுங்கிறான். எப்படி பார்த்தாலும் நபி பரிணமிப்பார்கள், ஜொலிப்பார்கள். எந்த துறையில் நமக்கு விளக்கம் வேண்டுமானாலும் சரிதான், நபி அங்கே நமக்கு ஜெயித்து காட்டுவார்கள்.
நமக்கு ஜொலிப்பாக தெரிவார்கள். இந்த நிலை உலகத்தில் எந்த மனிதருக்கும் இல்லை என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மையான ஒன்றாக இருக்கும், மிகைப்பான வார்த்தையாக இருக்க முடியாது. எல்லா வகையிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா சந்தேகத்திற்கு இடமில்லாமல் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறான். இதில் நீங்க சந்தேகப்படாதீங்கிறான். குடும்பத்துறையா, அரசியல் துறையா, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா, மனையில் சம்பந்தப்பட்டதா, கல்வி ஞானம் சம்பந்தப்பட்டதா, என்ன உலகியல் மறுமையியல் என்றெல்லாம் இருக்கிறதோ அத்தனைக்கும் நமக்கு முன்னோட்டம், ரோல் மாடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அதன் வெளிப்பாடாகத்தான் சஹாபிகள் இருந்தார்கள், தாபீன்கள் இருக்கிறார்கள், தபு தாபீன்கள் இருக்கிறார்கள், நார்பெரும் இமாம்கள், ஹதீஸுகளை தந்த வல்லுநர்கள், முஹத்திஸீன்கள், அவுலியா பெருமக்கள் எல்லாம் அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள், என் வாழ்வும் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும், ஹயாத்தி கைருல் லக்கும் ஓ மமாத்தி கைருல் லக்கும், என் வாழ்வு எப்படி உங்களுக்கு நன்மையானதோ அதுபோல எனது வஃபாத்தும் கூட, எனது ஹயாத்துக்கு பிறகு உள்ள வாழ்வும் கூட உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். யாருக்கு அப்படி இருக்கும்? இரண்டையும் ஒரு சேர ஒருமித்து சொன்ன ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இரண்டும் உங்களுக்கு நன்மைதான், இதில் அதிகம் இருக்கிறது நன்மை, இதில் குறைய இருக்கிறது என்றெல்லாம் கிடையாது, இரண்டும் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்மை அவர்கள் வஃபாத்துக்கு பிறகும் கூட இன்று வரை இருக்கக்கூடிய நன்மை இல்லை, இந்த உலகத்தினுடைய முடிவு நாள் வரும் வரை அதையும் தாண்டி ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் கூட நபியினுடைய வாழ்க்கை நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் நபியை பற்றி குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது இந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல், வெற்றியாளர்கள் யார் என்பதாக அடையாளப்படுத்தும் பொழுது இந்த நபி, இந்த ரசூல் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ரசூல் நபி என்பது மட்டுமல்ல, அல் உம்மி என்பதாக பறைசாற்றுகிறான். அவர்கள் உம்மி என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாதவங்க என்பதாக அதனுடைய வெளிப்படையான அர்த்தமாக இருந்தாலும், ஆனால் சரியான அர்த்தம் அதுவாக இருக்கவே முடியாது. அந்த உண்மையான அந்த ரசூல், அந்த நபியை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் வெற்றியாளர்கள். இவர்களை பற்றி, நபியை பற்றி தௌராத்தில் எழுதப்பட்டவர்கள், இன்ஜீலில் எழுதப்பட்டவர்கள் என்றெல்லாம் அடையாளப்படுத்திய அல்லாஹு தஆலா வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ, உண்பதற்கு அசூசையான பொருட்களை எல்லாம் இவர்கள் ஹராமாக ஆக்கி காட்டுவார்கள். மனதுக்கும் உடலுக்கும் தோதுவான மனமுள்ள பொருட்களை, அந்த உணவு வகைகளை இவர்கள் ஹலாலாக ஆக்கி காட்டுவார்கள். இந்த மக்களுக்கு இருந்த சிரமங்களை அவர்கள் நீக்கி காட்டுவார்கள் என்றெல்லாம் நபியை அடையாளப்படுத்தி காட்டும் பொழுது அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை அல் உம்மி என்பதாக பறைசாற்றுகிறானே. உம்மி என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாதவர்கள் அல்ல, எல்லாம் தெரிந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தெரியாத ஞானம் என்பதாக ஒன்று இல்லை. தெரியும், ஆனால் எழுத மாட்டார்கள், தெரியும் ஆனால் படிக்க மாட்டார்கள். இதுதான் உண்மையான ஒன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் காலம் காலமாக என்றென்றும் உலக அழிவு நாள்
முடிவு நாள் வரும் வரை அவர்கள் எழுத படிக்க தெரிந்த மேதைகளுக்கும் கூட அவர்கள் பாடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி யார் இருக்கிறார்கள்? உலகம் முள்ளளவும் வரக்கூடிய மேதைகள், மாமேதைகள், அறிஞர்கள், பேரறிஞர்கள், மெஞ்ஞானிகள், விஞ்ஞானிகள் அனைவர்களுக்கும் அவர்கள் கல்வி ஞானமாக, அனைவர்களுக்கும் அவர்கள் பாடமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குடிகொண்டிருக்கும் அந்த மெய்யறிவு என்பது அது படிப்பறிவு அல்ல. அது படிப்பறிவுக்கும் பட்டறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோருக்கும் படிக்க தகுந்த பாடமாக அவர்கள் இருக்கிறார்கள். கல்வி ஞானத்தை பற்றி அவர்கள் அளவுக்கு இந்த உலகத்தில் சொன்ன ஒரு நபரை நாம் காட்ட முடியுமா? கல்வி ஞானம் வேண்டும், அதை படிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு உறக்க சொன்னவர்களில் அவர்களை மிஞ்ச எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது. பிறகு இருக்க மற்றவர்களை பற்றி நாம் என்னங்க சொல்ல முடியும்? அறியாமையை அகற்றிய அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன வரலாறு. பத்ரு போர்க்களம் நிறைவு பெற்றது. 70 கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 70 கைதிகளில் ஜென்ம விரோதிகளாக, வன்ம விரோதிகளாக இருந்த நலர் பின் ஹாரிஸ், அத்யத் பின் அதியா போன்ற 2 பேர்களை மாத்திரம் கொலை செய்ய, கொன்றுவிட உத்தரவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதமுள்ள கைதிகளை என்ன செய்வது என்பதாக ஒரு சூரா கமிட்டி, ஒரு ஆலோசனை கமிட்டியை மூத்த சஹாபிகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த ஆலோசனை குழுவில் ஒருவராக இருந்த ஹஜரத் அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதல் ஆலோசனையாக சொல்ல வருகிறார்கள். நாயகமே, யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மண்ணின் மைந்தர் அல்லவா, மக்கி நபி அல்லவா, வந்தவர்கள் மக்காவால் மக்கள் அல்லவா, நபி குறைஷி, வந்தவர்கள் குறைஷி. இதை சுட்டி காண்பித்து சொன்னார்கள். இன்னஹும் அஹ்லுக்க, உங்கள் குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், வ கௌமுக்க, உங்கள் கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நபியினுடைய சச்சா அப்பாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். நபியினுடைய ஹஸரத் அலி நாயகத்தினுடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபி தாலிப் இருக்கிறார். நபியினுடைய மருமகனார் அம்ரு பின் ஆஸ் இருக்கிறார். போன்றவர்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கும். பார்த்து செஞ்சுக்கங்க. அதாவது 2 கட்டமாக அந்த ஆலோசனை அங்கே நடத்தப்பட்டது. ஈட்டுத் தொகை வாங்கி விடுதலை செய்து விடுவதா அல்லது இவர்களை கொன்று விடுவதா என்பதாக. இதுக்கு மத்தியில தான் முதல் ஆலோசனையாக ஹஜரத் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்வைக்கிறார்கள். நபி மௌனமாக இந்த ஆலோசனையை கேட்டுவிட்டு உமரிடம் கேட்டார்கள். என்றைக்குமே ஹஜரத் உமர் கொஞ்சம் காட்டமாகத்தான் இருப்பாங்க. வரலாறுல பல கட்டங்களில் அவர்களுடைய ஆக்ரோஷம், அவர்களுடைய அந்த கொந்தளிப்புங்கிறது சராசரியாக இருக்காது. ஆனால் அல்லாஹ் அவர்களை பாராட்டாத இடங்களே கிடையாது. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபியே, அந்த ஆலோசனைக்கு நான் வரமாட்டேன், இவர்களை விடக்கூடாது. கது கல்லபூக்க, சராசரி மக்களா, உங்களை காலமெல்லாம் பொய்ப்படுத்தினார்கள் என்பது மட்டுமல்ல, வஅஹ்ரஜூக, மக்காவின் மண்ணின் மைந்தராகிய உங்களை நீங்கள் விரும்பிய மக்காவை விட்டும் வெளியாக்கினார்கள் என்பது மட்டுமல்ல, காத்திலூக்க, உங்களிடத்தில் போர் செய்ய, உங்களை கொல்வதற்காக வேண்டி துணிந்து போர்க்களத்தை சந்தித்தவர்கள். உங்களை விடக்கூடாதுன்ட்டாங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். நான் சொல்ல வந்த ஆலோசனை என்னவென்று சொன்னால், என் சொந்தக்காரன் அதில் இருக்கிறான், அவன் கழுத்தை வெட்டி அவனை கொல்கிறேன். இதோ அலியினுடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபி தாலிப் இருக்கிறார், அவரை கொல்வதற்கு ஹஸரத் அலியிடம் நீங்கள் பொறுப்பை கொடுங்கள். மற்ற நபர்களை கொல்வதற்கு அந்தந்த சொந்த மக்களிடம் நீங்கள் பொறுப்பை கொடுங்கள். இவர்களை விட்டுவிடக் கூடாது, இவர்கள் அனைவர்களையும்
கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஃபாரல் அன்ஹு வரலாறு சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இந்த ஆலோசனை அவர்களுக்கு உடன்பாடாக தெரியல. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை வெயிட்டிங் லிஸ்ட்ல பெண்டிங்ல வைக்கப்பட்டது. இவர்களுடைய ஆலோசனை ரிஜெக்ட் புறக்கணிக்கப்படுது. ஹஜரத் அலியும் இருக்கிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க என்பதாக கேட்கும் பொழுது ஹஜரத் அலி ஒண்ணுமே சொல்லல. ஓ சக்கத்தான் என்பதாக வரலாறு பதிவு செய்கிறது. மௌனம் சாதித்து விட்டார்கள், ஒண்ணுமே சொல்லல. ஹஜரத் அலிநாயகத்தினுடைய அந்த சொல்லும் செயலும் சித்திக் நாயகத்தின் ஆலோசனையை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. உமர் நாயகத்தினுடைய ஆலோசனையை எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. இரண்டும் கட்டத்தில் அவர்கள் மௌனம் சாதித்தார்கள். பிறகு சித்திக் நாயகத்தினுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு, சரி கைதிகளிடம் நாம் ஈட்டுத் தொகை வாங்கி நாம் விட்டுவிடலாம் என்பதாக ஆலோசனையின் முடிவாக இங்கு வந்தவுடனே 3 கட்டமாக நடந்த இந்த ஆலோசனை கமிட்டியிலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த ஆலோசனை எது என்பதாக அல்லாஹு தாலா அன்பால் சூராவினுடைய நிறைவு பகுதியில் சொல்லும் பொழுது ஹஜரத் உமர் நாயகத்தினுடைய ஆலோசனையைத்தான் ஆமோதித்து ஆதரவு தெரிவித்து இறங்கிய 2-3 வசனங்கள் தெளிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சித்திக் நாயகத்தினுடைய ஆலோசனையை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கல, உமர் நாயகத்தினுடைய ஆலோசனைக்கு ஆதரவு தெரிவித்து அங்கீகாரம் தெரிவித்து அல்லாஹு தாலா ஒரு கட்டத்தில் உச்சத்தில் போய் சொல்கிறான், லௌலா கிதாபு மினல்லாஹி லஸபக அலைக்கும், அல்லாஹ்வுடைய அந்த தக்தீர் என்று உங்களை விட்டு முந்தவில்லை என்று சொன்னால் அதாபு இறங்கி இருக்கும் என்பதாக தொடர்ந்து சொன்ன அந்த ஆயத்துக்குள்ள நான் போனேன்னு சொல்லி சொன்னா எனக்கு நேரம் ஆயிடும். ஹஜரத் உமர் நாயகம் அவர்களுடைய கருத்தின்படிக்கு ஆலோசனையின்படிக்கு இறங்கிய திருவசனங்களில் இதுவும் ஒன்று என்பதாக நிபுணர்கள் நமக்கு சொல்லி தரும் பொழுது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நபியை அரண்டு விட்டார்கள். இந்த விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த இடத்தில் திக்கித்து போய் நிற்கிறார்கள். உமரே, ஒருவேளை அதாபு இறக்கப்பட்டு விட்டால் இந்த உமரை தவிர நாம் எல்லோருமே அழிந்து நாசமாக இருப்போம், லஹலக்கனா இல்லா உமர் என்பதாக சொல்ல வந்த செய்திகள் எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் தெள்ள தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, முடிவு செய்யப்பட்டு விட்டது, என்ன செய்யறது? ஃபிதா ஈட்டுத் தொகை எப்படியெல்லாம் ஆக்கப்பட்டது என்பதாக சொன்னால் 4000 திர்ஹம், சரி இல்லை என்று சொன்னால் 3000 திர்ஹம், சரி இல்லை என்று சொன்னால் 2000, இல்லை என்று சொன்னால் 1000. சரி, கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரவர்களுடைய தகுதிக்கும் வசதிக்கும் தக்கவாறு செலுத்திவிட்டு அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். முடியாதவர்கள் அந்த ஒரு 5 திர்ஹம், ஒரு 10 திர்ஹம் தீனார் கூட கொடுக்க முடியாதவர்கள் அங்கே நிற்கிறார்கள் என்பதாக அந்த ஆலோசனையில் பேசப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பான யோசனையை சொன்னார்கள். அதாவது மதீனா வாசிகளை பொறுத்தவரையில எழுதும் கலை அவர்களுக்கு தெரியாது, எழுத்து ஆத்தங்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. ஆனால் மக்கா வாசிகளிடம் அந்த கலை, அந்த படிப்பு, அந்த எழுத்து கல்வி ஞானம் நிரம்பி வழிந்தது. சொன்னார்கள், இந்த கைதிகளிலே எழுத படிக்க தெரிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் மதீனாவினுடைய சிறார்களுக்கு அந்த எழுத்துக்களையே பண்டமாற்றம் செய்துவிட்டு நல்ல முறையில் அவர்கள் எழுத படிக்க தெரிந்துவிட்டால் அது பிதாவாக, அது ஈட்டுத் தொகையாக ஆக்கப்பட்டுவிடும், அவர்கள் விடுதலையாகி சென்று விடலாம். தீனார் திரகம் என்று அந்த ஈட்டுத் தொகை கொடுக்க தேவையில்லை, அதற்கு பகரமாகத்தான் இது என்று சொன்ன உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டு இதில் குறிப்பிடத்தக்க விசேஷமான செய்தி என்னவென்று சொன்னால், அந்த எழுத்துக்கலையை வாங்கிய அந்த சிறுவர்களில் மதீனத்து சிறார்களில் ஒருவர் யார் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட நமது கைகளிலே, நமது கல்விலே, நமது ஆத்மாவிலே, நமது கண்களிலே
பளிச்சிட்டு கொண்டிருக்கக்கூடிய, நாம் மனனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து ஓதி ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய எழுத்தை முதலாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதி எலும்பு துண்டுகளிலும் தோல் துண்டுகளிலும் பளிச்சிட்ட அந்த எழுத்துக்களை அப்படியே எழுத்து வடிவிலே ஒரு குர்ஆனுடைய இப்ப பார்க்கும் தொகுப்புடைய வடிப்பிலே கொண்டு வந்தார்களே இந்த சமுதாயத்திற்கு ஹஜ்ரத் உஸ்மான் நாயகத்தினுடைய உத்தரவின்படி அவர்களுடைய கிலாஃபத்திலே அந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் லீடராக இருந்த மதீனத்து சிறாராக இருந்து அந்த எழுத்துக்களையை பண்டமாற்றமாக வாங்கிக் கொண்ட அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களில் ஒருவராக இருக்கும். இந்த ஒரு நிலையை, இந்த ஒரு பண்டம் மாற்றத்தை, இந்த ஒரு கல்வி புரட்சியை இந்த உலகத்தில் சொன்னதாக யாரும் சொல்லவே முடியாது. அத்தகைய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு, அதாவது நபி காலத்திலேயே சஹாபிகளுக்கு அந்த கல்வி போதனா முறை எப்படி இருந்தது என்பதாக சொன்னால், இன்றைக்கும் கூட அதற்கு அடித்தளமிட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். என்ன என்பதாக கேட்கிறீர்களா? அவர்களுடைய அந்த கல்விசாலை, அவர்களுடைய அந்த கலைக்கூடம் ஒன்றும் பெரிய பில்டிங்காக, பெரிய கட்டடமாக, அறை அறையாக, வகுப்பறையாக இல்லை. மஸ்ஜிது நபவி தான் அந்த காலத்தில் கலாசாலையாக இருந்தது, பல்கலைக்கழகமாக இருந்தது என்பதாக சொன்னால் அது உண்மையிலும் முற்றிலும் உண்மையான ஒன்றாக இருக்கும். தனது மஸ்ஜிது நபவியையே, அதாவது இமாமத்து செய்து தொழுகைக்கு இமாமத்து செய்த அந்த நேரங்கள் போக மீதி உள்ள நேரங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்திற்கு செய்த அந்த கல்வி புரட்சி என்னவென்று சொன்னால் போதனா முறை. அந்த போதனா முறையினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பதாக சொன்னா, சுஃபா என்ற அந்த திண்ணை மேடையை அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். பகலில் வர முடியாதவர்களுக்கு இரவில் பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். இரவில் போதனா முறை, இரவு அதாவது மாலையில் போதனா முறை என்று சொன்னால், மதீனத்து மக்கள் இருக்கிறார்களே, மக்காவாசிகளை பொறுத்தவரையில ஹிஜ்ரத்து செய்து வந்தவர்கள், மதீனாவாசிகளை பொறுத்தவரையில வியாபார நிமித்தமாக, பிரயாணம் நிமித்தமாக, விவசாய தொழில் சம்பந்தப்பட்டு உடல்நிலையின் காரணமாக பகலில் வர முடியாத தோழர்களுக்கு இரவில் சொல்லிக் கொடுப்பார்கள், இரவில் வர முடியாத தோழர்களுக்கு பகலில் சொல்லிக் கொடுப்பார்கள். சுழற்சி முறையிலே இந்த கல்வி புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னா, என் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் ஒரு நாளைக்கு வேலைக்கு செல்லுவார், வியாபாரத்திற்கு செல்லுவார், விவசாயத்திற்கு செல்லுவார், பிரயாணித்து செல்லுவார், அவருக்கு உடல்நிலை சரியிருக்காது. அதற்கு பதிலாக நான் செல்லுவேன், மஸ்ஜிது நபவிக்கு நான் செல்லுவேன். நபி என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், எந்த விஷயத்தில் மௌனம் சாதித்தார்கள் என்ற முழு தகவல்களையும் ஒன்று விடாமல் வந்து நான் பக்கத்து வீட்டு சஹாபிக்கு சொல்லுவேன். அவர்கள் மறுநாள் செல்லுவார்கள், நான் வேலை நிமித்தமாக சென்று விடுவேன். இப்படியாக சுழற்சி முறையிலே மாறி மாறி இந்த கல்வி புரட்சியை கொண்டு வந்தார்களே. இதில் பயந்தவர்கள் யார் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஜனாதிபதிகளாக இருந்த செய்தனா அபூபக்கர், செய்தனா உமர், செய்தனா உஸ்மான், செய்தனா அலி, அதிலும் குறிப்பாக இந்த இடத்திலே தன்னிறைவோடு முழு அர்ப்பணிப்போடு இருந்தவர்கள் இரண்டாம் ஜனாதிபதி செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த கல்வி திட்டத்தினுடைய, இந்த கலாசாலையின், இந்த போதனா முறையினுடைய இந்த சுழற்சி முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட இந்த கல்வி தாக்கத்தினுடைய அடிப்படை பேர் என்னவென்று சொன்னால் முறைசாரா கல்வி என்பதாக இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே உலகம் உள்ளளவும் இருக்கக்கூடிய, உலகம் அளவும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே இந்த முறைசாரா கல்வி திட்டம் போதிக்கப்படுகிறது என்பதாக சொன்னா, அதற்கு அடித்தளமிட்டவர்கள், அதற்கு அஸ்திரமாக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பதை நான் மார்த்தட்டி சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய அன்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மற்ற மனிதர்களை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்க்கவே முடியாதுங்க. நபியையும் மற்றவர்களையும், ஆனானப்பட்ட நபியையும் மற்ற ரசூல்மார்களையும்
மற்ற நபிமார்களையும் கூட நாம் ஒப்பிரன்ஸ் பண்ணவே முடியாது என்பதாக வரும் பொழுது உலகத்தில் எவன் எப்படி இருந்தாத்தா என்ன, எந்த விஞ்ஞானி, எந்த மேதை, எந்த அறிவாளி, எந்த ஒரு தத்துவ ஞானி, யாரையுமே நாம அந்த ஸ்டேஜில் கொண்டு நாம நிறுத்தவே முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். 20 வருஷத்துக்கு முன்னால இப்போலாம் கையடக்க செயலிகள், தொலைக்காட்சிகள் கையடக்க செயலிகளில் வந்துடுச்சு இல்லையா? அப்போ பெட்டி தானே, தொலைக்காட்சி பெட்டி தானே வீடுகளில் இருக்கும். ஒரு காட்சியை பார்க்குறேன். அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு பெண்மணி, திரையுலக பிரபல பெண்மணி தான் நடத்துகிறாங்க. அப்போ அரங்கம், கேள்வி பதில், வினாடி வினா நிகழ்ச்சி நடக்குது. அதில் பல கேள்விகள். அதில் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு தலைவர் இருக்கார். எந்த தலைவருடைய, அதாவது பொதுவான கேள்வி என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் எந்த தலைவருடைய அவர் வாழ்ந்து மடியும் வரை, வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் பேசிய சொற்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர் செய்த செயல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர் இந்த உலகத்தில் யார் என்பதாக சொல்லும் பொழுது படித்தவர்கள் இருக்கிறாங்க, பெண்மணிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொல்றாங்க. அவர்களுக்கு தெரிந்த பதிலை சொல்றாங்க, நிராகரிக்கப்படுது. கடைசியில் அந்த பெண்மணி சொல்றாங்க, அப்படிப்பட்ட தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்பதாக சொன்னால் அது நபிகள் நாயகம் என்பதாக சொல்ல வந்த செய்தியை என் கண்ணால நான் பார்த்தங்க. இது நம்ம நடத்துற நிகழ்ச்சி இல்லை, இஸ்லாத்துக்கு அப்பால் உள்ள சகோதரர்கள் நடத்துறாங்க. அந்த சகோதரர்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே அரங்கம் அதிர்கிறது. நபிகள் நாயகம் என்று சொல்ல சாதாரணமான பதிலா இது? நாம சொன்னாலாவது யோசிப்போம். ஆனா அவங்க சொல்றாங்க பாருங்க, அத்தகைய தலைவர் என்ன சும்மாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த புரட்சி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் தான் சொன்னோம் என்பதாக நாம் தைரியமாக சொல்லிக் கொள்கிறோம். இது சாதாரணமான ஒண்ணாங்க. இது தகவல் எல்லாம் சராசரியான ஒண்ணு கிடையாது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அருமையான வார்த்தைகள் ஹதீசுகள் என்பதாக சொல்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு ஹதீஸை சொல்றேன், ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல் லக்கும் இன்னமல் அமாலு பின்னியாத் என்பதாக நான் சொல்றேன்னு வைங்களேன். இந்த ஹதீஸை சொன்னது யாரு? என் உஸ்தாது சொன்னாங்க. புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, திருமதியில வருது என்பதாக என் உஸ்தாது சொல்லி தந்தாங்க. அவர்களுக்கு யார் சொல்லி தந்தார்கள்? அப்படியே சங்கிலி தொடராக லைன் கட்டிக்கொண்டு அப்படியே செல்லும். அந்த இமாம்கிட்ட போகுது, அந்த இமாம் யார்கிட்ட வாங்குறாங்க, அந்த இமாம் இன்னொரு இமாம்கிட்ட வாங்கும், அப்படியே போய் தாபியிட்ட போகும், அப்படியே போய் தாபியிட்ட போகும், சஹாபிட்ட போகும், பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போகுது. இந்த சங்கிலி தொடர் சாதாரணமான ஒன்னல்ல. நபியிடம் இந்த சஹாபி கேட்டார்கள், இந்த சஹாபியிடம் இந்த தாபி கேட்டார்கள், தாபி கேட்டார்கள், இந்த ராவி கேட்டார்கள். சஹாபிகளை பொறுத்தவரையில ஆய்வுகளுக்கு அவர்கள் அப்பாற்பட்டவர்கள். அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற ஹதீஸுடைய இமாம்கள் எல்லாம், நிபுணர்கள் எல்லாம் ஆய்வுகளுக்கு உட்பட்டவர்கள். 100% அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய சொல்லும் அவர்களுடைய செயலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த ஹதீஸ் கொண்டு வருவாங்க. இன்ன ஹதீஸ் இன்னத்த இருக்குது என்பதாக போவார்கள். அவர் பொய்யர் என்பதாக சொல்லிவிட்டால் எங்கள் நபியினுடைய சொல் அவரிடத்தில் இருப்பதற்கு சரியாக இருக்காது, தகுதி இல்லாதவர். இல்லைங்க, இவர் கோல் சொல்லக்கூடியவர், இவர் புறம் பேசக்கூடியவர், இவர் தொழுகையை விடக்கூடியவர் என்பதாக இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட அந்த குணங்கள் ஒரு அறிவிப்பாளரிடம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஹதீஸை அவர்கள் வாங்கவே மாட்டாங்க. 100% ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் கிதாபிலே இமாம் புகாரி பதிவு செய்கிறார், முஸ்லிம் பதிவு செய்கிறார், திருமதி பதிவு செய்கிறார். 6 பெரும் இமாம்களும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, மோத்தா மாலிக்கும் பதிவு செய்கிறார்கள், அகமது ஹம்பலும் பதிவு செய்கிறார்கள். இந்த இடத்தை நிரப்புவதற்கு
உலகத்தில் எந்த மனிதனுக்கும் சக்தி கிடையாது, ஆற்றல் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட இன்று வரை இருக்கக்கூடிய மூஜிசாவான ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய சரித்திரம் இருக்குது, அவர்களுடைய வரலாறு இருக்கிறது. எந்த மனிதனுடைய பெரிய மனுஷன், வரலாறு சொந்தக்காரர், இந்த உலகத்தினுடைய இந்த காலத்தில் வாழ்ந்த மாபெரும் மேதை என்றெல்லாம் நமது அறிமுகத்துக்கு வருகிறாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வேறுபடுறாங்க தெரியுமா? பல கட்டங்களில் வேறுபடுகிறார்கள். யாரும் அவர்களுக்கு நிகர் கிடையாது, யாரையும் அவர்களுக்கு ஒப்பாக ஆக்கவே முடியாது. உலகத்தில் எந்த தலைவர், எந்த வரலாற்று சொந்தக்காரர், அவர் ஆன்மீகவாதியாக இருக்கட்டும், அவர் தத்துவ ஞானியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், பாராண்ட மன்னராக இருக்கட்டும், நாடாண்ட சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ஆனால் அவருடைய தகப்பன் தெரியும் இல்லையா? அவர் யாருக்கு பிறந்தவர், தகப்பனுடைய தகப்பன் தெரியும். அதுதான் மிஞ்சி போனா மூணாவது தகப்பன் தெரியும். அதற்கு மேலே, அதற்கு பிறகு, அதற்கு அங்கே செல்வதற்கு வரலாறு இல்லை, தகவல்கள் பதியப்படலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 20 தலைமுறை பாட்டனார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 20 தலைமுறை பாட்டனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து அப்துல்லாவுக்கு சொல்கிறோம், அப்துல்லாவில் இருந்து அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்து மனாப், இப்படியாக நாம் வந்து சென்று சென்று கடைசியாக அதனானுக்கு வருகிறோம். அதனான் 20வது தலைமுறை பாட்டனாரில் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அங்கிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாட்டனாரின் சங்கிலி தொடர் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கே போய் நிறைவு பெறுகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்கிறது என்பது மட்டுமல்ல, அங்கிருந்தும் செல்கிறது. சீதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போகுது, அங்கிருந்தும் செல்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை செல்கிறது. யாருக்கு சொந்தம் இது ஒரு மூஜிசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இது ஒரு மூஜிசா. அறியப்பட்டவர்களாக வம்ச பாரம்பரியம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை. பொதுவாகவே ஒரு விஷயத்தை நாம் ஈமானோடு அதாவது சேர்த்து பார்க்க வேண்டும். நமது தலைமுறை, என் வாப்பா தெரியும், எங்கள் வாப்பா தெரியும், உங்கள் வாப்பா தெரியும், அதுக்கு மேலே உள்ள தகப்பனார் தெரியுமா, அதுக்கு மேலே உள்ள தகப்பனார் தெரியுமா, 4 தலைமுறையை நம்ம தெரிஞ்சுக்கணுமா சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம குடும்பத்தில் 4 தலைமுறை, எந்த தகப்பனார் தெரியும், தகப்பனுடைய தகப்பன் தெரியும், அதுக்கு மேலே உள்ள தகப்பன் தெரிய வேண்டும். தெரியுமோ இல்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 முறை பாட்டனார்களை தெரிந்து வைத்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, அது ஈமானோடு சேர்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். சிறுபிராயத்தில் எங்களுக்கு சொல்லி தருவார். சிறுபிராயத்தில் எங்கள் உஸ்தாது, மக்தப் உஸ்தாது, நாங்கள் ஹிப்ஸு ஒரு உஸ்தாத் சொல்லி தருவாங்க. அது பாடாது, அதாவது மதரசா விட்டு செல்லும் பொழுது அது பைத்தாவே படித்து எங்களை அனுப்புவாங்க. எங்கள்னார் முகமது நபி மக்காவில் பிறந்து மதீனத்தில் வஃபாத்தாகி அடக்கப்பட்டார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிபு, பூட்டனார் பெயர் ஹாஷிம், முப்பாட்டனார் பெயர் அப்து மனாஃப். இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. மக்தப் உஸ்தாதுகள் இதை சொல்லிக் கொடுப்பது கடமை, பிள்ளைகள் தெரிந்து கொள்வது கடமையான ஒன்றாக இருக்கும். இன்னொரு தகவல், இன்னும் வேறுபடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வேறுபடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டால் வேறு யாராவது, எந்த நபியாவது சரி, மற்றவங்களை விடுங்க, நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு பிறகு வந்த எத்தனையோ தலைவர்கள் எந்த வருஷம் பிறந்தாங்க, எத்தனை நாள் வாழ்ந்தார்கள் என்ற தகவல்கள் பதிக்கப்பட்டிருக்குதா, பொறிக்கப்பட்டிருக்குதா, அறிமுகம் செய்யப்பட்டிருக்குதா என்பதாக சொன்னால் 0 பாயிண்ட், அது மைனஸ் பாயிண்ட். அது
எல்லாவற்றிலும் பிளஸாக இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பின் கணக்கு, அந்த வாழ்ந்த கணக்கு சந்திர சூரியனுடைய அந்த ஓட்டத்திலே சுழற்சியிலே தெளிவாக, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். சூரிய சுழற்சியின் அடிப்படையில் கிபி 570 ஏப்ரல் மாதத்திலே திங்கட்கிழமையிலே தேதி 20 அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த கிபியின் அடிப்படையில், அதாவது சூரிய ஓட்டத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வயது, உலகத்தின் வயது 69 நாட்கள், 49 61 49 நாட்கள், 6 நாட்கள், 6 அதாவது 6 மணி நேரம் வாழ்ந்திருக்கிறார்கள். 61 வயது, 49 நாட்கள், 6 மணி நேரம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியே நாள் கணக்கில் மொத்தமாக நாம் எடுத்தால் 22,330 நாட்களும் 6 மணி நேரமும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யாருக்கு தெரியும் எந்த தலைவன் இன்னைக்கு யார் யாரையெல்லாம் அரசியல்வாதி, நாட்டை காத்தவர், நாட்டிற்கு அதை வாங்கி கொடுத்தவர்கள் என்றெல்லாம் புகழப்படக்கூடிய அந்த தலைவர்களுடைய இந்த வரலாற்று தெளிவுகள், அந்த வரலாற்று உண்மைகள் யாரிடம் இருக்கும்? யாரிடமும் இருக்காது. சரி, சந்திர சுழற்சியின் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வயது 63 3 நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 6 மணி நேரம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். 63 வயதும் 3 நாளும் 6 மணி நேரமும் இப்படி துல்லியமாக முன்னுக்கு பின் முரணில்லாமல் எடுக்கப்பட்ட ஒரே தலைவர். இது மூஜிசா, இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசாவாக இருக்கும். இன்றளவும் அவர்கள் வாழுகிறார்கள். சொன்னார்கள், மமாத்தி கைரல் லக்கும், என் மரணமும் என்னுடைய ஹயாத்துக்கு பிறகு உள்ள வாழ்வும் உங்களுக்கு நன்மையான ஒன்றாகத்தான் இருக்கும். யாருங்க இப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? எந்த தலைவனாவது, எந்த ஒரு மேலையாவது இப்படி சொல்லிவிட்டு போகக்கூடிய தகுதி இருக்கிறதா? இல்லவே இல்லை. சரி, அவர்கள் பிறந்த நாள் திங்கட்கிழமையில் பிறந்தாங்க. அந்த திங்கட்கிழமையில் பிறந்ததிலிருந்து மக்காவை விட்டும் அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஜும்மாவுடைய தினம், அந்த ஜும்மாவுடைய தினம் அதுவரை அவர்களுடைய இல்லத்திலே வாழ்ந்த நாட்கள் எத்தனை என்பதாக சொன்னால், முதலில் சொன்னோம் 22,330 நாட்கள் சூரிய சுழற்சியின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் இல்லத்திலே அவர்கள் வாழ்ந்த நாட்களுடைய கணக்கு என்பதாக பார்த்தால் 18,786 நாட்கள் அவர்கள் தங்களது இல்லத்திலே, மக்காவின் இல்லத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதற்கு பிறகு மதீனாவின் கணக்கு ஒன்று இருக்குது. அதையும் துல்லியமாக நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஒருபான சோத்துக்கு இன்னும் வேறுபடுகிறார்கள், இன்னும் வேறுபடுகிறார்கள். வரலாறு படைத்த எத்தனையோ பேர்களுடைய ஆனானப்பட்ட நபிமார்கள், அன்பியாக்கள், ரசூல்மார்கள் அவர்களுடைய, அதாவது இன்று வரை அந்த சங்கிலி தொடர், அந்த வம்சத்தொடர், அந்த சந்ததி தொடர் எங்கெங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். சொல்லவே முடியாது. அதுக்கு பிறகு சொல்லி சொன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் இருப்பார், அவர் பெயர் இருப்பார், வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருப்பார், நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சங்கிலி தொடர், அந்த சந்ததி தொடர் இன்னும் வரை இருக்குமா? ஃபாத்திமா அம்மா இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிறந்த ஹசன், அவர்களுக்கு பிறந்த ஹுசைன், அவர்களுக்கு பிறந்த முஹ்சின், இப்படியாக இன்று வரை நாம் கோடிட்டு காட்டலாம், நாம் சுட்டி காட்டலாம். இவர் அஹ்ல பைத்தில் உள்ளவர், இவர் தங்கள் வம்சத்தில் உள்ளவர், இவர் செய்த வம்சத்தில் உள்ளவர் என்பதாக இன்னைக்கும் நாம் சுட்டி காண்பித்து சொல்கிறோமே. இந்த சங்கிலி தொடர் கண்ணென பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமே செய்த வம்சத்தினுடைய அந்த தொடரை, தங்கள் வம்சத்தினுடைய அந்த தொடரை. ஆக இப்படியெல்லாம் வரலாற்று உண்மைகள், இப்படியெல்லாம் வரலாற்று தத்துவங்களை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு, அது மாத்திரமா அன்னலார் அவர்களுடைய திருமுடி அங்கங்கே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னலாருடைய திரு உடைகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. செருப்பு, அவர்களுடைய அந்த நகங்கள், அதை அப்படியே நாம் கண்டுவிட்டு வருவதல்ல. அங்கேயும் அந்த சங்கிலி தொடர், சனது என்று சொல்லக்கூடிய, எப்படி நபியினுடைய சொல்லுக்கு சனது தேவையோ,
நபியினுடைய செயலுக்கும் மௌனத்திற்கும் சனது தேவையோ அதுபோல நபியினுடைய திருமொழிக்கும் சனது தேவை, நபியினுடைய நாட்டிற்கும் சனது இருக்கிறதை தேவை என்று சொல்வதை விட சனதுகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருப்பதாக சொன்னா இந்த புரட்சிகளுக்கெல்லாம் இந்த தாக்கங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் தான் இருக்க முடியும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசாவான ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லு அவர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்னும் கியாமத்து வரை சொல்லின் ஆக்கங்கள் செயலின் வடிவங்கள் எல்லாம் பின்பற்றப்படுகிறது என்பதாக சொன்னால் இதுவும் மூஜிசா, மாபெரும் மூஜிசாவான ஒன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளேஷன். இன்றைய நவ நாகரிக உலகத்தினுடைய அழுத்தத்திலே தாண்டி கண்டங்களை தேசங்களை தாண்டி அந்தந்த நாடுகளிலே பின்பற்றப்படுகிறார்கள் என்பதாக சொன்னா இது வாஷிங்டன்ல, லண்டன்ல, சிங்கப்பூர்ல ஒரு பெண்மணி ஹிஜாபு என்ற அந்த மறைவான அந்த உடையை உடுத்திக்கொண்டு ரோடுகளிலே, வீடுகளிலே, அலுவலகங்களிலே அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதாக சொன்னா கேட்டா சொல்லுவார்கள், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒன்றுக்காக வேண்டித்தான் நாங்கள் போடுகிறோம். இந்த புரட்சிக்கு யாருங்க காரணம்? இந்த தாக்கத்திற்கு யார் காரணம்? நபி சொன்னார்கள், நாங்கள் செய்கிறோம். சிங்கப்பூர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தன் போறான், போய் உணவு பதார்த்தத்தை வாங்குகிறான். உதாரணத்திற்கு ஒரு சாக்லேட்டை வாங்குறான். பார்க்கும்போது ஒரு முஸ்லிம் ஒரு மோமின் வாங்கும் போது இது ஹலாலா என்பதாக பார்க்கிறான். இந்த இடத்துல சிக்கன் சேர்க்கப்பட்டிருக்குது, இந்த இடத்துல மட்டன் சேர்க்கப்பட்டிருக்குது, இது ஹலாலா என்பதாக அவன் பார்க்கிறான் சொல்லி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தாக்கம், அவர்கள் கொண்டு வந்த புரட்சி என்பதிலே நாம் எந்த விதமான சந்தேகத்திற்கும் நாம் ஆளாகவே முடியாது. உண்டா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்வனாமோ எங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று வரை இருக்கிறது என்பது மட்டுமல்ல, கியாமத்து வரை இருக்கும் இந்த ஹிஜாபுங்கிறது, கியாமத்து வரை இருக்கும் இந்த ஹலால் சர்டிபிகேட்டை பார்ப்பது. யூத நாட்டில் ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிளேஷன். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? யூத நாட்டில் குண்டுமலை பொழிகிறான். நமது யூத நாட்டுக்காரன் காசாவில் பலஸ்தீனத்தில் குண்டுமலை பொழிகிறான். அந்த குண்டுமலையினுடைய பொழிவுக்கும் அந்த குண்டுகளுடைய பொழிவுக்கும் மத்தியிலே முஸல்லாவை விரிச்சு தொழுகிறாங்க பாருங்க. இந்த காட்சி எங்க போனா பார்க்க முடியும்? இத்தகைய நிலைக்கு இந்த சமுதாயத்தை இன்றைக்கும் ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மாத்திரமே முடியும். உறக்க சொல்லுவேன், ஓங்கி சொல்லுவேன், நானும் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். ஒரு வரலாறுல நாம் பார்க்குறேங்க, அதாவது பொதுவாகவே ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல நேரம், புனிதமான நேரம் இது. வெறுமனே அப்படியே இப்படியே அதை மட்டும் நம்ம பேசிக்கொள்வதல்ல, அதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றும் இல்லை. தண்ணி இருக்குமா இல்லை? செலவா சொல்லிட்டு இருக்கீங்க. اللهم صل على سيدنا محمد المبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. ஒரு சஹாபி நபிட்ட கேட்குறாங்க, ஐயுல் அமாலி அஃலல், அமல்களில் சிறந்தது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்மள்கிட்ட பல பேர்கிட்ட கிடையாது. அது அஸ்ஸலாத்துல் பக்திஹா, அந்தந்த நேரம் வந்தால் தொழுதுருன்ட்டாங்க. பிறகு இதுன்னு கேட்குறாங்க, பிர்ருல் வாலிதைன், அப்படி தொடருது, பெற்றோர்களுக்கு நன்மை செய்கிறது, இது அடுத்த கட்டத்துக்கு நகருது. சரி, அப்படி இருக்கும்போது இன்னொரு ஹதீஸில் என்னென்னா, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுசல்லில் லுஹர பில் ஹாஜர், கடுமையான மதிய வெயிலுங்கிறது நம்மளையே இப்படி வாட்டி சுருட்டி எடுக்குதுன்னா அரபு நாட்டின் வெயில் எப்படி இருக்கும்? அந்த கடுமையான வெயில் காலத்திலும் கூட, அந்த தாக்கத்திலும் கூட
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வலுல் வக்து ஆரம்ப வக்திலே தொழுதுருவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உள்ள தகவல் இது. சரி, அடுத்த கட்டத்துக்கு நாம் நகருவோம். இது ரிவாயத்தோட சில விஷயங்களை இன்னும் வர நபியினுடைய அந்த சொல்லின் தாக்கம் இன்னும் வர இருக்காது. கடந்த காலத்திலும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, கியாமத் வரை இருக்கும் என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்துக்கு போனாலும் இருக்கும். அதுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதாங்க மோஜிசாங்கிறது. இந்த மோஜிசா எந்த நபிக்கும் கொடுக்கப்படல, எந்த ரசூலுக்கும் கொடுக்கப்படல. ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நபி அனஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க, இதா சல்லைனா ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் லஹாயில், நாங்கள் லொஹர் தொழுகைகளை நபிக்கு பின்னால் தொழுகும் பொழுது சஜதனா அலா சியாபினா இத்திகா அல் ஹர்ரி, அந்த உஷ்ணத்துக்கு பயந்து, இப்போ நாமளே என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், தர பள்ளிவாசல்ல மொசைக்கு அது இதுன்னு சொல்லி மார்பிள் டைல்ஸ்ன்னு சொல்லி போட்டு அது குளிராக இருந்தால் கரிச்சி போச்சு தொழுகிறோம், குளிர் தாங்காமல் சூடு தாங்காமல். அப்போ மணல் தரைகளிலே சஜிதா செய்தார்கள். நாங்கள் சஜிதா செய்வோம் எப்படி என்று சொன்னால், எங்களின் உடைகளிலே ஏதாவது ட்ரெஸ்ஸை, அதாவது துண்டை அவங்க முன்னால் போட்டிருப்பாங்க, நாங்கள் அதிலே செய்வோம். அவ்வளவு கடுமையான வெயிலாக இருக்கும் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸு அலிநாயகம் அறிவிக்கிறாங்க, யாலி சலாசுன், 3 காரியங்கள், லா துஅஹிர்ஹா, அதை நீ பிற்படுத்தவே கூடாதுங்கிறாங்க. அவர்களுக்கு சொல்லல, இந்த உம்மத்துக்கு சொல்லுகிறார்கள். உலகம் உள்ளளவும் வரக்கூடிய இந்த சமுதாயத்தை நோக்கி சொல்லுகிறார்கள். ஹஜரத் அலிக்கு முதலாக சொன்னார்கள், நீங்கள் 3 காரியங்களை நீங்கள் பிற்படுத்தாதீங்க. ஒன்று தொழுக, இதா அத்தத்து, அதனுடைய டைமிங், அதனுடைய வக்து இன்று வந்து விட்டால். இரண்டாவது ஜனாசா, இதா ஹலரத்து, அது பள்ளிவாசலில் ஆஜராகிவிட்டால். மூணாவது ஈயம், அதாவது நிக்காஹ் செய்வதற்கு, அதாவது நிக்காஹ் செய்து கொடுப்பதற்கு தகுதியுள்ள அந்த பெண் தகுந்த ஜோடி கிடைத்து விட்டால். இதா உஜிதத்தலஹா குஃபுவன், இதை 3ஐயும் நீங்க தள்ளி போடாதீங்க. என்ன எப்போ எது வரும்னு சொல்ல முடியாது. அப்போ செய்யலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வருத்தம் வந்துடும். சரி, சொல்லுவார்கள் ஒரு கட்டத்திலே, தொழுகையை பொறுத்தவரையில் அல் வக்துல் அவ்வலு மினஸ் ஸலாத்தி ரில்வானுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தி அந்த முதல் நேரத்தில் இருக்கிறது, துவக்க நேரத்தில் இருக்கிறது. அல் வக்துல் ஆஹிரு அஃபுல்லாஹ், அந்த தொழுகையினுடைய கடைசி நேரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தரும். இப்படி எல்லாம் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சொல்லின் தாக்கம், இந்த சொல்லினுடைய ஆதிக்கம் எப்படியெல்லாம் இந்த உம்மத்தை ஆட்சி படைத்தது என்பதாக சொன்னா வரலாறு சொல்கிறது. அப்படியே நாம் முகல் பேரரசுக்கு செல்கிறோம். முகலாய மன்னர் ஷாஜஹானுடைய வாழ்க்கையிலே ஒரு வரலாறு பதிவு செய்யப்படுது. தக்காணத்தின் மீது ஒரு படையை அனுப்புகிறார். முகல் பேரரசுல ஷாஜஹானுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை உலகம் உள்ளளவும் தெரியும். உலக மக்கள் அனைவருக்கும், இந்திய திருநாட்டினுடைய மக்களுக்கு என்று மட்டுமல்லாமல் உலகம் உள்ளளவும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கு தெரியும். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட அந்த ஷாஜஹான் தக்காணத்தின் மீது ஒரு படையை, அங்கே ஒரு விரோதியை, ஒரு பெரும்படையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருத்தர் அனுப்புறாரு. அதாவது தனது தளபதிகளில் ஒருத்தர் அனுப்புறாரு, அவர் தலைமையில் அனுப்புறாரு. அவர் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும், நான் இப்போ சொல்ல மாட்டேன், அது சீக்கிரம் மேட்டுறது. அனுப்புறாரு, அவர் போறாரு. அவருக்கு வயசு என்ன தெரியுமா? அதையும் சொல்ல மாட்டேன், அதை இப்போ சொல்ல மாட்டேன். படை எடுத்து போறார், பெரும் படை. அந்த புருஷோத்தம் என்கிற மன்னனோட மோதிரர். ஷாஜஹானுடைய படை இவர் அனுப்பிய இந்த தளபதியினுடைய தலைமையிலே புருஷோத்தம் என்கிற மன்னனோட மோதிராரு. அப்படி மோதக்கூடிய அந்த நேரத்திலே பகல் பொழுது போர் நடக்கிறது, கடுமையான யுத்தம். யானை அம்பாரியிலே இந்த இவர் அனுப்பிய ஷாஜஹான் மன்னர் அனுப்பிய அந்த தளபதி அமர்ந்து வில்லை எடுத்து வீசுகிறார். என்னென்ன செய்ய வேண்டுமோ போர்க்களத்தில் அந்த வீர தீரங்களை காட்டிக்கொண்டு அப்படியே இருந்தவர். நடுப்பொழுது வருகிறது. எதிரில் இருக்கக்கூடிய மன்னனும் அவனும்
போரில் சளைக்காமல் போராடுகிறான், களமாடுகிறான். ஒரு கட்டத்திலே இந்த புருஷோத்தமன் யார் தளபதி என்பதாக அந்த எதிரிப்படைய தனது எதிரிப்படைய அவன் ஆய்வு செய்யும் பொழுது யானை அம்பாரியிலே ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சிறிய வயது பாலகனாக இருக்கிறான். இவன் தான் தளபதியா என்பதாக அவன் ஒரு ஏளனத்தோடு பார்க்க என்ன நடக்கிறது? ஆனால் அவன் படை தளபதியாக தலைவனாக இருந்தாலும் வீரர்கள் ஆவேசத்தோடு போராடி கொண்டிருப்பதை போரிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த மன்னன் ஒரு கட்டத்திலே அந்த சிறுவனை நோக்கும் பொழுது யானை அம்பாரியில் இருந்த அந்த சிறுவர் இறங்கி வருகிறார். இறங்கி என்ன செய்தாரோ, கையில் ஒரு தொழுகை முசல்லா, சூரியன் நடு உச்சியை தாண்டி விட்டது. தொழுகை முசல்லா, அந்த தொழுகை முசல்லாவை விரித்து அவர் தொழுது கொண்டிருக்கிறார். பக்கத்திலே வெட்டி சாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பால் இருந்து எதிரிகள் அந்த போர்க்களத்தினுடைய ரணக்காட்சி, அந்த கோரக்காட்சி அத்தனைக்கும் மத்தியிலேயே அந்த முசல்லாவை விரித்து அந்த படைத்தளபதியாக இருந்த அந்த சிறுவர் தொழுகிறார். இதை புருஷோத்தமன் என்கிற மன்னன் பார்த்து அவன் அயர்ந்து விட்டான், அவன் திக்கித்து விட்டான், ஆடி போய்விட்டான், மிரண்டு விட்டான் என்பதாக வரலாறு சொல்லி காட்டும் பொழுது அதிசயித்து வியப்போடு, அதாவது ஒரு அம்பு அடிச்சிட்டா போதும், அந்த தொழுகக்கூடிய அவரை நோக்கி ஒரு அம்பு அடிச்சிட்டா போதும், அவர் அந்த இடத்திலேயே மாண்டு விடுவார். வாளால கழுத்தை செவினால் போதும், ஈட்டியால் அவருடைய நெஞ்சல் குத்தினால் போதும். இத்தகைய ஆபத்தான இந்த இக்கட்டான இந்த நேரத்திலும் கூட இவர் தொழுகிறாரே, படை தளபதி சிறுவராக இருந்தாலும் தொழுகிறாரே, இவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது என்பதற்காக வேண்டி அந்த போரை நிறைவுக்கு கொண்டு வந்து இந்த சிறுவனாக இருக்கக்கூடிய படை தளபதியிடம் சரண்டர் ஆகிறார். இவர் சாதாரண ஆள் கிடையாது, பார்ப்பதற்கு சிறுவனாக இருக்கிறார். இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் ஏதோ ஒரு விசேஷமான சக்தி கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார். இந்த கட்டத்திலும் இவர் கடவுளை நினைக்கிறார், இவர் வணங்குகிறார். ஆபத்தான எந்த கரணம் தப்பினால் மரணம் என்பதாக சொல்லுவார்களே, அதாவது உயிருக்கு கேரண்டி இல்லாத, உத்தரவாதம் இல்லாத, போரிட்டு கொண்டிருந்தாலே உத்தரவாதம் கிடையாது என்று இருக்கும் பொழுது அந்த போர்க்களத்துக்கு ரணகளத்துக்கு மத்தியிலே அங்கே தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி மன்னர் புருஷோத்தமனை வியப்பில் ஆழ்த்தி அவர் தொழுது முடித்தவுடனேயே சரண்டர் ஆகிறார். நான் சரண்டர் ஆகிறேன், நான் சரணடைந்து விட்டேன் என்பதாக அவர் சொன்ன செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்படுதே. உங்க முகமெல்லாம் நல்லா தெரியுது. யார் அவர் என்பதாக சொன்னால் ஷாஜஹானுடைய ஆண் பிள்ளைகளில் பெண் பிள்ளைகள், ஷாஜஹானுடைய ஆண் பிள்ளைகள் 14 பேர் மும்தாஜ் அம்மாவின் மூலமாக பிறந்த அந்த 14 பேரில் கடைசியாக உள்ளவர் குர்ரம் என்று சொல்லப்படக்கூடியவர். அந்த குர்ரத்தை தான் அனுப்பினார், இன்னும் யாருங்கிறத சொல்லல. குர்ரம் என்று அசல் பெயர் வைக்கப்பட்டவர். அவருக்கு வயது 14 வயது என்பது மட்டுமல்ல, அவர்தான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய முகல் பேரரசின் அந்த வரலாற்றின் முத்திரையாக சின்னமாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கும். அவர்தான் வேற யாரும் கிடையாது. என்ன நடக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியினுடைய தாக்கம் அவ்வளவு வக்திலேயே, அந்த தொடக்க நேரத்திலேயே தொழுதே அந்த மாபெரும் மகான் அவுரங்கசீப் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது வரலாற்று புரட்சி இல்லையா? இந்த புரட்சியை நபிகள் நாயகத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லாதிக்கம், அந்த சொல்லாக்கத்தினுடைய விளைவை நாம் எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு பல பள்ளிகளில் பல மஸ்ஜிதுகளில் இல்லை, கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, நாம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்று. இமாம் சொல்லுவார்கள், தக்பீர் தஹ்ரீமா கட்டுவதற்கு முன்னால சவு சுஃபுஃபக்கும் ரஹ்மக்குமுல்லா அகீமு சுஃபுஃபக்கும், உங்கள் சப்புகளை சரிபடுத்துங்க, உங்கள் சப்புகளை நேராக ஆக்குங்கள், கோணல் மாணலாக நிற்காதீர்கள். என்னைக்கு சப்பு வந்து கோணல் மாணலாக நின்று விட்டதோ, நேராக இல்லை என்று சொன்னால் இந்த உம்மத்து நேராக இருக்காது.
இதை நான் சொல்லல, ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். ஆமா, அந்த சஃப்பு நேராக நிற்பதற்கும் தோளோடு தோல் தஸ்பியத்து சுஃபூஃப், அந்த அதாவது தஸ்பியத்து சுஃபூஃப் என்பதாக சொன்னா சஃப்புகளை சரிபடுத்துறது என்று சொன்னால், அதாவது அந்த குதிகாலை பார்த்து சரியாக நிற்கணுங்க. குதிகாலை பார்த்து நேராக ஆக்கிக் கொள்ளுங்கள். தோளோ பத்தாது. இது மாத்திரமல்ல, சப்புல இடைவெளியை விடாதீங்க, கேப் விடாதீங்க. செம்மறியாட்டினுடைய உருவத்திலே ஷைத்தான் வருகிறான் என்றெல்லாம் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளோடு தோல் நெருங்கி நில்லுங்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொன்னாங்க? உன் பக்கத்தில் ஆண்டி நிற்பான், உன் பக்கத்தில் அரசன் நிற்பான், அந்த காலத்தினுடைய மன்னர் நிற்பார், அந்த காலத்தினுடைய பிரதமர் நிற்கலாம், அந்த காலத்தினுடைய ஜனாதிபதி நிற்கலாம், அமைச்சர் நிற்கலாம், ஆலிம் நிற்கலாம். ஆண்டி பக்கத்தில் நிற்கிறார். ஏழையும் ஆண்டியும் அரசனும் ஆண்டியும் அங்கே நாட்டு பிரஜைகளும் நாட்டை ஆளுமை மிக்கவர்களும் அந்த சஃப்புகளுக்கு மத்தியிலே, தொழுகைக்கு மத்தியிலே, இமாமுக்கு பின்னாலே, அல்லாஹ்வுக்கு முன்னாலே ஒன்றாங்க. இந்த புரட்சியை சொன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசாவிலும் மோஜிசாவாக இருக்கும். இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு ஹரமை பார்க்கிறோம், 2 ஹரமை பார்க்கிறோம், எல்லா மஸ்ஜிதுகளையும் பார்க்கிறோம். இன்ன தஸ்பியத்து சுஃபூஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ஒன்று, அல்லாஹ்வுக்கு முன்னால, பள்ளிவாசலுக்கு முன்னால, செல்வந்தன் செல்வம் இல்லாதவன், ஆண்டி அரசன் ஏழை ஃபக்கீர் மிஸ்கின் எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு ஹாஃபில் பக்கத்தில் நிற்பார், அல்லாஹ்வுடைய நேசர் நிற்பார், அல்லாஹ்வுடைய விரோதத்தை சந்தித்த மாதாவி தீபாவி நிற்பார். அங்கே எல்லோரும் எனக்கு முன்னால் ஒன்றுதான். இந்த புரட்சியை தந்தவர்கள், இந்த தாக்கத்தை உலகத்திலே எந்த நபியும் சொல்லலை. அதாவது தொழுகையில் நிற்கக்கூடிய இந்த சப்புகளை, போருக்கு நிற்கக்கூடிய சப்புகளை மலக்குகள் ஒரு வானத்தில் பார்த்தால் அணி அணியாக நிற்பார்கள், ருக்குவில் இருப்பார்கள், சஜிதாவில் இருப்பார்கள், கியாமில் இருப்பார்கள், தஸ்பீஹில் நிற்பார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து நிற்பார்கள், அல்லாஹு அக்பர் சொல்லி அணி அணியாக நிற்பார்கள். அந்த சப்புகளுக்கு ஒப்பானவர்கள் என் உம்மத்தினுடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சப்புகள் என்றெல்லாம் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க சொல்ல முடியும்? சொல்வதற்கு ஏராளமான தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளது. என்னால் இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒரு பான சோத்துக்கு ஒவ்வொரு சோறு பதம் இன்னைக்கும் இருக்கும், நாளையும் இருக்கும். கியாமத்து உலகம் உள்ளளவும் நபிகளாருடைய புரட்சி இருக்கும். தாண்டி ஆலமுல் பர்ஸக் சூட்சும உலகத்திலும் இருக்கும், கபருடைய உலகத்திலும் நபியினுடைய சொல்லின் தாக்கம் இருக்கும், செயலின் தாக்கம் இருக்கும். நபியை பார்க்காமல் ஒரு மோமின் கபருடைய உலகத்தை விட்டும் கடக்க முடியாது. நபியை பார்த்தாக வேண்டும். அத்தகைய அந்த உலகத்திற்கு சென்றாலும் சரிதான், அங்கேயும் நபியினுடைய அந்த சொல்லின் தாக்கம் இருக்கும். சொர்க்கத்துக்கே சென்றாலும் சரிதான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கே சென்றாலும் சரிதான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நபியினுடைய அந்த ஆதிக்கம், சொல் ஆதிக்கம், செயல் வடிவம் கொடுக்கப்பட்டதே சொர்க்கம். ஆகிரத்துடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. ஆக இன்னும் இன்னும் மேலும் மேலும் நபியை பேசிக்கொண்டே இருப்போமாக, கேட்டுக்கொண்டே இருப்போமாக. அதற்குண்டான வல்லமையை எல்லாம் வல்ல அல்லாஹ் இதன் ஏற்பாட்டாளர்களுக்கு, குறிப்பாக உலமா பெருமக்களுக்கு தந்து அருள்பாலிப்பானாக. அமைதி காத்த பணிவோடு அன்போடு கேட்ட தாய்மார்கள் எல்லோருக்கும் எனது மீண்டும் நன்றியினை எனது துஆவின் வாயிலாக உங்கள் எல்லோருக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை, ஆபத்துகள், விபத்துகள், கொடிய நோய்கள் இல்லாத வாழ்வை நம் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபி ஸஹாபி வபில் ஸஹாபி வபி குலஃபாஇ ராஷிதீன வபி தாபிஈன وتبع التابعين وسائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين.